வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க? டி மார்கன்ஸ் தியரம் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நமக்கு டி மார்கனில் 2 தியரம்ஸ் இது. ஃபஸ்ட்டு தியரம், செகண்ட் தியரம். ஃபஸ்ட்டு தியரம் என்ன சொல்கிறோம்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். இதுதான் ப்ராடக்ட், காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். இட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் காம்ப்ளிமெண்ட். ஸோ ஏ பார் ப்ளஸ் பி பார். ஸோ ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணி பார் எடுத்தோம்னா அதுக்கு வர ஆன்சரும் ஏ பாரும் பி பாரும் தனித்தனி நம்ம ஆட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. சரிங்க, பாருங்கள். இப்போ இன்புட் எடுத்துக்கலாம். 0 0 1 1 0 1 0 1. ஃபஸ்ட்டு ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளிகேஷன் ஒரு 0 இருந்தாலே 0 தான். இங்கே 0 இருக்கா 0, இதில் 0 இருக்கா 0, இதில் 0 இல்லை 1. பார்னது ஆப்போசிட். 0னுடைய ஆப்போசிட்டு 1 1 1 0. 1னுடைய ஆப்போசிட்டு 0. இப்போ இதான் எல்ஹெச்எஸ்னுடைய ஆன்சர். இப்போ ஆர்ஹெச்எஸ்க்கு ஏ பார், இதோடைய ஆப்போசிட் சொல்லுங்கள். 0க்கு ஆப்போசிட்டு 1 1 0 0. பி பார் 0க்கு ஆப்போசிட்டு 1 0 1 0. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1 + 1 1 1 + 0 1 0 + 1 1 0 + 0 0. அதாவது அடிஷனில் ஒரு 1 இருந்தாலே 1. இதுதான் ஆர்ஹெச்எஸ். இப்போ பாருங்கள், எல்ஹெச்எஸ்னுடைய ஆன்சரும் ஆர்ஹெச்எஸ்னுடைய ஆன்சரும் சேமாக இருக்குது. ஸோ இதுதான் டி மார்கன் ஃபஸ்ட்டு தியரம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எப்படி டயக்ராம் வரலான்னு பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குங்க? ஏ டாட் பி பார்னு இருக்குது. ஸோ ஏன்னு ஒரு இன்புட் எடுத்துப்போம், பின்னு ஒரு இன்புட் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளிகேஷனுக்கு அண்ட் ஆப்ரேட்டர். மேலே பார் இருக்கிறதுனால ஒரு பபிள். இதோட ரிசல்ட் தானே அது ஏ டாட் பி பார். இது எல்ஹெச்எஸ்க்கான டயக்ராம். ஆர்ஹெச்எஸ்க்கான டயக்ராம் பார்க்கலாம். ஏன்னு ஒரு இன்புட் எடுக்கிறோம், அதுக்கு நாட் கேட் போடுறோம். அப்போ தான் உங்களுக்கு ஏ பார் வரும். இங்கே சேம் அதே மாதிரி பின்னு ஒரு இன்புட் எடுக்கிறோம், நாட் கேட் போடுறோம், உங்களுக்கு பி பார்னு வருது. ஸோ இந்த ரெண்டு ஆன்சர் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறதுக்கு ஆர் கேட் போடணும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார். ஸோ இதுதான் இதுக்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட் செகண்ட் தியரம். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ சம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட். அதாவது ஏவும் பியும் ஆட் பண்ணி பார் எடுத்தோம்னா ஏ பார் டாட் பி பார்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் எடுத்துக்கலாம். 0 0 1 1 0 1 0 1. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ஏ ப்ளஸ் பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். அடிஷன் என்னது? ஒரு 1 இருந்தாலே 1. இதில் 1 இல்லை 0, இதில் 1 இருக்கா இருக்குது, இதில் 1 இருக்கா இருக்குது, இதில் 1 இருக்கா இருக்குது. பார் எடுக்க போகிறோம். பார்னு ஆப்போசிட். 0க்கு ஆப்போசிட்டு 1 1க்கு ஆப்போசிட்டு 0. இதுதான் எல்ஹெச்எஸ்னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ஏ பார். இப்போ ஏக்கு ஆப்போசிட் 0க்கு ஆப்போசிட்டு 1. நெக்ஸ்ட் பி பார் 0க்கு ஆப்போசிட்டு 1 1க்கு ஆப்போசிட்டு 0. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறோம் இல்லையோ. மல்டிப்ளிகேஷன் ஒரு 0 இருந்தாலும் 0, இங்கே 1 தான் இருக்குது, இதில் 0 இருக்கா 0, இன்னும் 0 வந்தாலும் மல்டிப்ளை பண்ணால் 0 தானே வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து ஆர்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சேமாக இருக்குங்களா? இப்போ இதுக்கு எப்படி டயக்ராம் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏவும் பின்னு ஒரு ரெண்டு இன்புட் எடுத்துக்கிறோம். ஏ இன்புட்டு பி இன்புட்டு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு ஆர் சிம்பிள். அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்? பார். பார்னா அங்கே ஒரு பபுள் போட்டால் முடிஞ்சு போச்சு. ஸோ இதோட அவுட்புட்னது ஏவும் பியும் ஆட் பண்ணி பார் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்த டயக்ராம். ஏன்னு ஒரு இன்புட் எடுக்கிறேன், அதுக்கு நாட் கேட் அப்ளை பண்ணுறேன், அப்போ தான் எனக்கு ஏ பார் வரும். நெக்ஸ்ட் பின்னு ஒரு இன்புட் எடுக்கிறேன், நாட் கேட் அப்ளை பண்ணுறேன், பி பார்னு வரும். இப்போ ரெண்டுத்துக்கு என்ன பண்ணணும்? டாட் எடுக்கணும். டாட்னா என்னது? மல்டிப்ளிகேஷன். அது அப்படின்னா ஆண்ட் கேட். ஸோ ஆண்ட் சிம்பிள் போட்டால் முடிஞ்சு போச்சு. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பார்க்கும் பி பார்க்கும் ஆண்ட் கேட் எடுத்தாச்சு. இவ்வளோ தான் டி மார்கன் ஃபஸ்ட்டு தியரம், செகண்ட் தியரம். டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட். ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கேரண்டி. வணக்கம்.